வளகாப்புக்கு மேரிமா வரல அப்படின்றதுனால நிறைய பேர் நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க. வளகாப்புன்னா பெத்த தாய் கூட இருக்கணும் எல்லா பொண்ணும் கண்டிப்பாக விரும்பும். அதை தான் ஷீலா விரும்பியிருக்கு. சுயநலவாதி, நல்ல வாழ்க்கை கிடைச்சவொடனே பெத்த தாயை மறந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கண்டிப்பாக அப்படி பெத்த தாயெல்லாம் மறக்க மாட்டாங்க. யாரும் சுயநலவாதிலாம் கிடையாது. ஒருத்தரோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. அதுதான் அங்கே நடந்திருக்கு, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டியிருந்தாங்க ஷீலாவை. ஒன்று சொல்லிக்கிறேன், கன்சீவாக இருக்கட்டும் எல்லா பொண்ணுங்களுக்கும் யாரும் திட்டாதீங்க. கமெண்டில் ஒரு நல்லதாக வாழ்த்து சொல்லி போடுங்க. உங்கள் தங்கச்சியே நினச்சி அந்த மாதிரி உங்கள் பேசி பழகுங்க. உண்மை என்னென்னா, நாங்கள் வளகாப்புக்கு உண்மையிலேயே மேரிமாவை கூப்பிட்டுருந்தோம். இங்கே நிறைய பேர் நிறைய விஷயத்த உண்மை என்னன்னு தெரியாமல் அவங்களா இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க. அது ஒருத்தர் மனசை எப்படி பாதிக்கப்படுத்தும், சங்கடப்படுத்தும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது யாருக்கும். வளகாப்பு அன்னைக்கு காலையில் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் கூட அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒன்று, அந்த மேரிமா சைடும் யோசிக்கணும். அந்த அம்மா பாவம் தனியாளாக இருக்குது. அவங்க அந்த ஆடு மாடு கோழியெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு எப்படி வருவாங்க? ஒரு நாள் அவங்க வந்து பேசினாங்க, என்ன நடக்குன்னு தெரியும். மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆடு மாடுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. ஆனால் அவங்க வரவே இல்லை. வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்கிட்ட அவங்க பேசினாங்க. சரி, ஓகே, விடுங்க. அது குழந்தை பிறக்கும்ல, அதுக்காக அவங்கள கூப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக குழந்தைய காமிங்க. குழந்தைய மட்டும் காமிக்க மறந்துடாதீங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு வயசானவங்களுக்கு என்னங்க தேவை? பேரன் பேத்தியை பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு தேவைப்படும். அதை காமிங்க. இல்லை மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் குற்றாலத்துக்கு ஆர்வமாக குளிக்க போய்கிட்டு இருக்கியா? ஒரே ஒரு அட்வைஸ்மெண்ட் பண்ணுறேன். குற்றாலத்துக்கு குளிக்க போங்க, வேணாம்னு சொல்ல. மழை நேரம், மழை பயங்கரமாக பெய்யுது. வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா குற்றாலத்தை அந்த தாண்டி வேலையை தாண்டி வெள்ளம் பிச்சுக்கிட்டு விழுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மரம்லாம் ஒடிஞ்சு பாம்பு வந்து தண்ணியில் விழுது. அதே நேரம் உடும்பு வந்து விழுது. கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. பிள்ளைகளை கூட்டிய கூட்டமாக பார்த்து குளிக்க போங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் குளிக்கும் போது. ஏன்னா திடீர்னு வெள்ளம் வரும், திடீர்னு வெள்ளம் வந்து குறையும், திடீர்னு கூடும், நமக்கே தெரியாது. அதனால் ரொம்ப கவனமாக குற்றாலம் பார்த்து சேஃபாக போங்க. முக்கியமாக அந்த வண்டி வாகனத்தில் போகிறவங்க சேஃபாக போங்க. விபத்துகள் அதிகமாக நடக்குது குற்றாலம் போகிற ரோட்டில். ரைட் நம்பரில்